ட்ரம்பினுடைய வெற்றிக்கு பிரதான காரணமாக இது அமைந்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? ஒரு மிதமான போக்குடைய கட்சியாக ஜனநாயக கட்சி பார்க்கப்படுகிறது. எனவே கமலா ஹாரிஸினுடைய வருகை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர், அவர் வருகை தந்திருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலும் இருந்தார்கள். அதையும் தாண்டி ஒரு இனவாத ரீதியான ஒருதலை பட்சமான கருத்துக்களை வெளியிடுகிற தனித்துவமான ஒரு அமெரிக்கா, கிரேட் அமெரிக்கா என்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து பேசுகிற ட்ரம்புக்கு மீண்டும் அந்த இடம் கிடைத்திருக்கு. அவருடைய ஆரம்ப கால பகுதியை கடும் சர்ச்சைக்குள்ளானதாக இருந்தது. தேர்தல் காலத்திலும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள், அதே நேரத்தில் மாற்று பாலின சமூகத்தினருக்கு எதிரான கருத்துக்கள் என பல விடயங்களை அவர் முன்வைத்தாலும் அவர் தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு மிக பிரதானமாக தாக்கம் செலுத்திய காரணங்கள் என்ன? பைடனுடைய நிர்வாக வீழ்ச்சியா, அல்லது யுக்ரைன் போர், இஸ்ரேலிய பலஸ்தீன போர் மீண்டும் ஆரம்பித்தது ஒரு காரணமா? அதையும் தாண்டிய பொருளாதார காரணிகள் இருக்கின்றனவா? ஆம், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் என்று சொல்வதற்கு அப்பால் ட்ரம்பினுடைய இந்த மீள் வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு 2-3 காரணிகள் இருக்கின்றது என்று சொல்லலாம். குறிப்பாக ட்ரம்ப் ஒரு வர்த்தகர், ஒரு வணிகர், ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவருடைய ரியல் எஸ்டேட் தான் அவருடைய முக்கியமான வணிகத்துறை. 1970களிலிருந்து 90கள் வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட், அவருடைய ஃபேமிலி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸிலே நிறைய முதலீடு செய்து, ஆனால் தொடர்ச்சியாக அவர் நஷ்டத்தை தான் அடைந்தார். 90களுக்கு பிறகுதான் அந்த வியாபாரத்தில் ஓரளவு அவர் முன்னணிக்கு வந்து ஒரு பெரிய செல்வந்தராக அவர் மாறினார். அமெரிக்காவை பொறுத்த மட்டில், அமெரிக்காவுடைய வர்த்தக சமூகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் ஜோ பைடனுடைய அணியை விட ட்ரம்பினுடைய அணியை ஆதரிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. இரண்டாவது விடயம், அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக வருகின்ற யாருமே அவர் வெற்றி பெறுவதாக இருந்தால் அமெரிக்காவில் இயங்குகின்ற யூத லொபிகளுடைய முக்கியமான ஒரு தாக்கம், செல்வாக்கு இருக்கிறது. என்றால் அமெரிக்காவுடைய அனைத்து ஊடகங்களையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு பற்றிய குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு கொள்கை அமெரிக்காவில் அவருடைய தேர்தலுக்கு பெரியோரளவு பங்களிப்பு செய்திருக்கின்றது. அவர் மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெறுவாராக. இதனுடைய அர்த்தம் ஜோ பைடன் முழுக்க மத்திய கிழக்கிலே ஒரு மிதவாத கொள்கையை அல்லது நடுநிலை கொள்கை பின்பற்றினார் என்பது அல்ல. யார் வந்தாலும் ஒரே வெளிநாட்டு கொள்கை தான். ஆனால் அந்த வெளிநாட்டு கொள்கையிலும் கொஞ்சம் இஸ்ரேல் ஆதரவு தீவிரப்போக்கு கொண்டவர் ட்ரம்ப் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுபடியால் அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்கள், மிக முக்கியமான வணிக நிறுவனங்கள், அதேபோல் அமெரிக்காவுக்கு சொந்தமான பல்தேசிய கம்பெனிகள், இவற்றெல்லாம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகின்ற சக்திகள் இந்த மத்திய கிழக்கு தொடர்பாக ட்ரம்ப் கொண்டிருக்கின்ற ஆதரவு கொள்கை, அதை சார்ந்து ட்ரம்பினுடைய பிரச்சாரங்களில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இப்போ எலன் மஸ்க் கூட ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்பினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், ட்ரம்பை வெற்றி பெறச் செய்த இந்த காரணிகளுக்கு அப்பால், நீங்கள் சொன்னது போல ட்ரம்ப் தெரிவித்து வருகின்ற இந்த சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த கொரோனா பெண்டமிக் டைமில் கூட அவர் உலக சுகாதார அமையம் அறிவித்த அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், உத்திகள் எல்லாவற்றையும் புறக்கணித்து அவருடைய முக கவசத்தை நீக்கி சென்று பெரிய சர்ச்சையை அவர் கிளப்பினார். WHO அவர் விலகினார். முக்கியமான காலநிலை தொடர்பான மாற்றம் தொடர்பான ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அவர் விலகினார். அப்போ அவருடைய இந்த மாதிரியான அணுகுமுறைகள் எல்லாம் இருந்தும் கூட ட்ரம்பை பெரும்பான்மையான மக்கள் ஏன் ஆதரித்தார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் சொன்ன 2 காரணிகளும் முக்கியமானவை. ஆனால் அதை தாண்டி கற்ற விடயங்களை புரிந்து கொண்ட, தங்களுடைய நாடுதான் அமெரிக்கா ஃபெஸ்ட் என்று நம்புகின்ற மக்கள், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பசித்திருக்கக்கூடாது, எல்லா வகையான சுதந்திரம் உரிமைகளை அவன் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த அரசியலமைப்பு கொண்டிருக்கின்ற நாட்டில் வாழுகின்ற மக்கள், இப்படிப்பட்ட ஒரு ட்ரம்ப், இன்னொரு பக்கமும் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட நூல்கள் ட்ரம்ப் பதவி வகித்த காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் உளரீதியிலே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை இழந்திருக்கின்றார். அவர் இந்த நாட்டை ஆள்வதற்கு பொருத்தமற்றவர் என்ற பெயரிலே பகிரங்கமாக அவருக்கு எதிராக பல புத்தகங்கள் கூட வந்திருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலிலே அமெரிக்க மக்கள் ஏன் அவரை மீண்டும் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த காரணிகளுக்கு அப்பால் ஏதேனும் உள்ளார்ந்த காரணிகள் இருக்கிறதா என்பது புரியவில்லை. உண்மையை சொல்லுவானால், உலகத்தில் ட்ரம்பினுடைய மீள் வருகை பற்றி அமெரிக்காவுக்குள்ளே இருக்கின்ற அரசியல் அவதானிகள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய இதுவரை வந்த ஜோ பைடன் 46வது ஜனாதிபதி உள்ளிட்டு அனைத்து ஜனாதிபதி அரசியல் வரலாற்றிலுமே மிகுந்த சர்ச்சைக்குரிய, எங்களுக்கு தெரியும், அந்த அமெரிக்காவினுடைய
முக்கியமான அந்த பாராளுமன்ற கட்டடத்திற்குள்ளேயே பெரிய சர்ச்சைகளை வன்முறைகளை தூண்டிய ஒரு குற்றச்சாட்டு கூட அவருக்கு இருக்கின்றது. இப்படியான ஒருவர் ஏன் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வியாகத்தான் கடும் தேசியவாதி, ஒரு இனவாதி, ரேசிஸ்ட் என்று அறியப்பட்டவர்.